அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தனி வீடுகளுக்கான விதிமுறைகளில் நிலவிய குழப்பங்களை தீர்க்கும் வகையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தற்போது புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 3300 சதுரடி வரையிலான தனி வீடுகள் கட்டுவோர் கட்டாயமாக 2 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடத்தை ஒதுக்க வேண்டும். அதேபோல 3300 சதுரடிக்கு மேற்பட்ட வீடு கட்டினால் 4 கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடவசதி கட்டாயமாக ஒதுக்கப்பட வேண்டும் எனவும், இந்த விதிமுறைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்குப் போலவே தனி வீடுகளுக்கும் இனி பொருந்தும். மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இணையதள சேவை மற்றும் தொலைத்தொடர்புக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துவதும் அவசியம் என்றும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: போக்சோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றத்தில் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை தேவையில்லை என டிஜிபி சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அதில் பாலியல் வன்கொடுமை தொடர்பான சட்டப்பிரிவுகள் இருந்தால் குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யலாம் எனவும், வன்புணர்வு செய்யப்படாமல் குழந்தை காயமடைந்தால் காயத்தின் தன்மையை அறிவதற்கு மட்டுமே பரிசோதனை நடத்தலாம் எனவும், சாதாரண பாலியல் குற்றத்திற்கு மருத்துவ பரிசோதனை செய்வதால் குழந்தை மன உளைச்சலுக்கு ஆளாவதை அடுத்து புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சொந்த பயன்பாட்டு வாகனங்களை விதிகளை மீறி வாடகைக்கு இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விதிகளை மீறி வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டாலோ அல்லது பயணிகளை கட்டண அடிப்படையில் ஏற்றி செல்ல முயற்சித்தாலோ கடுமையான நடவடிக்கைகள் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விதிகளை மீறி இயக்கப்படும் வாகனங்களுக்கு அதிகப்படியாக 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும், சமூக வலைதளங்கள் மற்றும் தனியார் செயலியில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கண்காணிக்கவும் போக்குவரத்து துறை தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: போக்குவரத்து கழகங்களில் ஊக்கத்தொகையுடன் வழங்கப்படும் தொழில் பயிற்சியில் பங்கேற்க இன்றே கடைசி நாள். அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் விழுப்புரம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, எம்டிசி, எஸ்சிடிசி ஆகிய மண்டலங்களில் தொழில் பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 458 காலி பணியிடங்களும், பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு 561 காலி பணியிடங்களும், கலை அறிவியல் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 569 காலி பணியிடங்களும் உள்ளன. 2021 முதல் 2025ஆம் ஆண்டு வரை பட்டப்படிப்பை முடித்தவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். பயிற்சி காலத்தில் மாதம் 8,000 ரூபாய் முதல் 9,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். தேர்வு முறையில் இட ஒதுக்கீடு வழங்கப்படும். மேலும் விவரங்களை nats.education.government.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஐந்தாவது அறிவிப்பு: 4 நாட்கள் நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகரான அப்பாவு ஒத்திவைத்துள்ளார். இந்த 4 நாட்கள் நடந்த சட்டப்பேரவையில் கரூர் சம்பவம், இருமல் மருந்து, ஆணவ கொலை பற்றி விவாதிக்கப்பட்டன. மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்க ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதியான KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சரான MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அக்டோபர் 22இல் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. ஏழாவது அறிவிப்பு: முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவின்படி டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரியும் சி-டி பிரிவு ஊழியர்கள், மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணிபுரியும் தகுதியுடைய கடை பணியாளர்களுக்கு 20% வரை போனஸ் கருணை தொகை வழங்கப்படும். அதேபோல கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கப்படக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு அச்சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 20% வரை போனஸ் வழங்கப்படும். உபரி தொகை இல்லாமல் உள்ள சங்க பணியாளர்களுக்கு 10% போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும்.
8வது அறிவிப்பு. தீபாவளியை ஒட்டி கோவை திண்டுக்கல் இடையே முன்பதிவில்லா சிறப்பு மெமோ ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. கோவையிலிருந்து 18, 21, 22 ஆகிய தேதிகளில் காலை 9:35 மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது மறுமார்க்கமாக திண்டுக்கல்லிலிருந்து 18, 20, 22 தேதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 9வது அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையானது வரும் 20ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் நாடு முழுவதும் தேசிய விடுமுறை நாள் என்பதால் சென்னையில் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம், சென்ட்ரலிலிருந்து கும்மிடிப்பூண்டி மற்றும் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படக்கூடிய புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேடக்கு சுழற்சியின் காரணமாக 18ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் வீட்டு வசதி வாரியத்திடம் பெற்ற வீட்டு மனைகளுக்கு தடையில்லா சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சரான முத்துசாமி தெரிவித்துள்ளார். 2 முன்னாள் IAS அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த குழு நவம்பர் இறுதியில் வழங்க உள்ள அறிக்கையின் பரிந்துரையின்படி மனை உரிமையாளர்களுக்கு தடையில்லா சான்று வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. தொழிலாளர் நல நிதி பங்கு தொகையை ஊதியத்தில் பிடித்தம் செய்து அரசு இணையதளத்தில் பதிவு செய்து ரசீது பெற நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. நிறுவனங்கள் WMIS LWP TN-Government.in என்ற வாரிய இணையதளத்தில் தங்களது நிறுவனத்தை தொழிலாளர் நல நிதி சட்டத்தின் கீழ் பதிவு செய்து தொழிலாளர் நல நிதியை இணையதளம் வாயிலாக செலுத்தி ரசீதை உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே இந்த இணையதளத்தில் பதிவு செய்துள்ள நிறுவனங்களும் தற்போது செயல்பட்டு வரும் புதிய இவ்வாரிய வெப் போர்ட்டலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகைக்காக புதிதாக விண்ணப்பித்த 28 லட்சம் பேரில் தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி உரிமை தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுவரை 30,000 கோடி மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது எனவும் ஒவ்வொரு மகளிருமே இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை 26,000 ரூபாய் பெற்றுள்ளனர் எனவும் மேலும் சில பெண்கள் பயனடைவதற்காக மகளிர் உரிமை தொகை திட்ட விதிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தளர்த்தியுள்ளார் எனவும் தளர்த்தப்பட்ட விதிகளின்படி அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் இனி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் அதேபோல முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களில் தகுதியுடையவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.